வாழ்கின்ற நாட்கள் வரையில் வழித்துணை என்று எண்ணி குவித்திடும் செல்வம் ஓர் நாள் கல்வனால் கவரப்படலாம். பெருமழை பெய்யும் நாளில் பெருகிடும் வெள்ளம் தானே பெற்றுள்ள பொருளையெல்லாம் பேயென இழுத்து போகும். ஆனால் கல்வனால் கவர முடியாமல் ஒருமையில் கற்ற கல்வி எழுமையும் பெருமையும் தரும். மழையென பெற்ற செல்வம் அலையென கரைந்த போதும் நல்வழி காட்டும் கல்வி செல்வழி பீடு சேர்க்கும். கல்வியின் அவசியம் குறித்து 2000 ஆண்டுகளாக தமிழ் இலக்கியம் சிந்தித்தே வந்திருக்கிறது என்பது போற்றுதலுக்குரியது. கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை என்று நமது முதற் பாவலன் கல்வி என்னும் அதிகாரத்தில் 400வது குறளில் குறிப்பிடுகின்றார். ஒருவனுக்கு அழிவில்லாத சிறந்த செல்வம் என்பது கல்வி செல்வமே. கல்வியை தவிர மற்ற பொருள் செல்வங்கள் எல்லாம் அழியக்கூடியவை, ஆகையால் அவை சிறப்புடைய செல்வமாகாது என்று கூறுகிறார். இந்த உலகத்தையே மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி வாய்ந்த கருவி கல்விதான் என்கிறார் எமர்சன். படிக்காமல் இருப்பதை விட பிறக்காமல் இருப்பதே மேல் என்கிறார் பிளேட்டோ. மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோர் சிறப்புடையேன். மன்னனுக்கு தன் தேசமல்லால் சிறப்பில்லை, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்கிறது மூதுரை. கல்வி அறிவில்லாவிட்டால் கோடிக்கணக்கான மக்களுக்கு தன்னை அறியும் சக்தியே இல்லாது போய்விடும் என்கிறார் காந்தியடிகள். ஒரு ஜென் துறவி ஒரு கிராமத்தில் வாழ்ந்து வந்தார். அவர் ஒவ்வொரு நாளும் தனது வீட்டை விட்டு கிளம்பும் பொழுது வீட்டின் கதவை பூட்டுவதில்லை. ஆனால் வீட்டிற்குள் வந்ததும் உடனே உட்புறம் தாளிட்டுக் கொள்வார். அவரை காண எவராவது வந்தால் மட்டுமே கதவை திறப்பார். அவரிடம் ஒரு சீடர், சுவாமி, தாங்கள் ஏன் வீட்டிற்குள் இருக்கின்ற பொழுது கதவை பூட்டிக் கொள்கிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு அந்த ஜென் துறவி, உன் வீட்டில் விலை உயர்ந்த பொருட்களை எப்படி பாதுகாப்பாய் என்று பதில் கேள்வி கேட்டார். அதற்கு சீடர், சுவாமி, விலை உயர்ந்த பொருட்களை நாங்கள் அலமாரியில் வைத்து பத்திரமாக பூட்டி வைத்துக் கொள்வோம் என்றார். அதை கேட்டதும் புன்முறுவலோடு, இந்த உலகிலேயே விலை மதிக்க முடியாதது கல்வி. சிறந்த கல்வி பெற்ற நானும் விலை மதிக்க முடியாதவன் தான். ஆகையால் நம்மை மற்றவர்களிடமிருந்து பாதுகாப்பது நமது முக்கிய கடமை. அதனால்தான் நான் வீட்டில் இருக்கும் போது கதவை தாளிட்டுக் கொள்கிறேன் என்றார். கல்வியால் உயர்ந்தவர்களே இந்த உலகில் விலை மதிக்க முடியாத பொக்கிஷங்கள். கல்வி கற்றவன் நீண்ட பெரும் அறிஞர் சபையிலும் நிமிர்ந்து நடக்கிறான். அவனது தோள்களில் வெற்றி மாலைகள் விழுகின்றன, பாராட்டுக்கள் குவிகின்றன, கற்பனைக்கு எட்டாத பதவி உயர்வுகள் அடுத்தடுத்து வருகின்றன, வருமானம் பெருகுகிறது, வாழ்க்கை இனிக்கிறது. ஒன்றை மட்டும் தெரிந்து கொள்ளுங்கள், வீடு, மனை, தோட்டம், ஆடம்பர பொருட்கள் அனைத்தும் வாங்கி தந்தாலும், கோடி கோடியாய் செல்வம் வைத்தாலும் அவை எளிதில் கரைந்து மறைந்துவிடும். ஆனால் கல்வி செல்வத்தை தந்தால் அவர்கள் பெரும் பணியும் பதவியும் அவர்களுக்கு இறுதி காலம் வரை துணை நிற்கும். பணக்காரர்களின் மாளிகையில் பிறக்கின்ற குழந்தைகளின் கால்களை கூட தாங்குவதற்கு தோள்கள் காத்திருக்கின்றன. ஆனால் ஏழைகளின் குடிசையிலே பிறக்கின்ற பிள்ளைகளின் தோள்களுக்கோ சுமைகள் காத்திருக்கின்றன. பணக்கார வீட்டில் பிள்ளைகள் வளர்ந்து பிறக்கின்றனர். ஏழைகளின் குடிசையிலோ பிள்ளைகள் பிறந்து வளர்கிறார்கள். வளர்ந்து பிறப்பது வாரிசுரிமை, பிறந்து வளர்வதே பிறப்பின் பெருமை என்பதை மாணவ செல்வங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் அதற்கு கல்வி அவசியம். அப்பனை குடிக்க அனுப்பி வைத்துவிட்டு பிள்ளையை படிக்க வைக்கின்ற அயோக்கியத்தனத்தை ஒருபோதும் செய்ய மாட்டேன். என் பிள்ளைகளுக்கு படிப்பதற்கு காசு இல்லை என்றால் துண்டேந்தி தெரு தெருவாக பிச்சை எடுத்தாவது படிக்க வைப்பேன் என்கிறார் காமராசர். வெள்ளத்தால் அழியாது, வெந்தழலால் வேகாது, வேந்தராலும் கொள்ளத்தான் இயலாது, கொடுத்தாலும் நிறைவொழிய குறைபடாது, கள்ளத்தார் எவராலும் களவாட முடியாது, கல்வி என்னும் உள்ளத்தே பொருள் இருக்க உலகெங்கும் பொருள் தேடி உழல்வதென்ன என்கிறது விவேக சிந்தாமணி. கல்விதான் உங்கள் ஆயுதம், அது கொண்டு எந்த போரிலும் வெற்றி காணலாம். கல்விதான் உங்களின் சிறந்த உடை, அது உங்கள் கௌரவத்தையும் தன்மானத்தையும் காத்து நிற்கும். கல்விதான் உங்கள் வாகனம், பயணிக்கும் போது வழியில் தென்படுவோர் அனைவரும் உங்களை வணங்குவார்கள். கல்வியால் தான் களங்கமற்ற சமுதாயத்தை கட்டமைக்க முடியும். நன்றி, வணக்கம்.